வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ ஏப்ரல் மந்த் முடிய போது மே மந்த் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபரில் இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ 10R கேமிங் அண்டு ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக இந்த மொபைல் லேட்டஸ்ட் மொபைலில் வாங்கலாமா? இதில் இல்லை இதுக்கு அல்டர் சாய்ஸஸ் என்னென்னலாம் இருக்குது அண்டு புதுசாக மே மந்தில் என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ 10R நீங்கள் புதுசாக இப்போ வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின உடனே செய்ய வேண்டியது ஆட்டோ அப்டேட்டை கட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்டேட் கொடுக்காத வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் எதெல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேமரா அவுட்புட் நல்லாயிருக்கும், போத் ரியர் அண்டு செல்ஃபி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் கொடுக்காத வரைக்கும் உங்களுடைய கேமரா அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்டு கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து எஃப்பிஎஸ் கம்மியாக இருக்கும், அதை வந்து உங்களுக்கு அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது கேமர்ஸ்க்காக மட்டும் வேணுன்னா நீங்கள் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கலாம். நான் கேம் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்டேட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய மொபைலில் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்டேட் கொடுக்காத வரைக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு அப்டேட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கலாம். லைக் கேமராவில் லிட்டில் பிட் உங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருக்கலாம், ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அடுத்ததாக அப்டேட்ஸில் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு மிக முக்கியமான விஷயம் ஹீட்டிங். ஸோ இந்த ஹீட்டிங் பிரச்சனை, ஹீட்டிங்கால் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங்கால் இஷ்யூஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் ஹீட்டிங்கை வந்து இமீடியட்டாக வந்து டெம்பரேச்சரை கம்மி பண்ணுது. ஸோ அந்தளவு கூலிங் சிஸ்டம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட்டு அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஹீட்டிங்கே இல்லாமல் இருந்தது. எப்போ ஹீட்டிங் இருந்துச்சுன்னா நான் சார்ஜ் போடும்போது மட்டும்தான் ஹீட்டிங் இருந்தது. அதர்வைஸ் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங்கே சுத்தமாக இல்லாமல் இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட், கடைசியாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தேன். ஸோ அந்த அப்டேட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் சில பேருக்கு ஃபேஸ் பண்ண வந்துட்டு இருக்குது, சில பேருக்கு ஃபேஸ் பண்ணாத மாதிரியும் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த அப்டேட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 15.0.8.1ன்னு இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹீட்டிங்கை ஃபேஸ் பண்ணுறேன். இந்த அப்டேட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 535 MBக்கான அப்டேட்டு. இது ஏப்ரல் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ இந்த அப்டேட் கொடுக்காத நண்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டிங் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஹீட்டிங் இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் பெரும்பாலான நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெவியாக வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் இருக்குது. ஒருவேளை லைட் யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஹீட்டிங் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஹீட்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு சில அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இல்லாமல் இருக்கும், நெட்வொர்க் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அப்டேட் நீங்கள் வந்து யூசர் ரிவ்யூ ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ என்னுடைய சேனல் மட்டும்தான் கிடையாது, நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து ஒரு சில அப்டேட்டில் சூப்பராக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா மேபி நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அப்டேட் கொடுங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்டில் எனக்கு 2 பிரச்சனை இருக்குது. நெட்வொர்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஜியோவில் சம்டைம்ஸ் சூப்பராக இருக்குது, மெனி மோர் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. பட் பிஃபோர் அப்டேட் எனக்கு எல்லா டைமுமே சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த நெட்வொர்க் இஷ்யூ வர்றதுனால கூட எனக்கு ஹீட்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதிகமாக ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவேன். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது வந்து பிஃபோர் அப்டேட் எனக்கு இல்லாமல் இருந்தது, ஆஃப்டர் அப்டேட் இருக்குது. அதனால தான் இதை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஸோ மூணாவது விஷயம், அப்டேட்டால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் ட்ரைனிங் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸு ட்ரைனிங் இருக்கலாம், சம்டைம்ஸ் ட்ரைனிங் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு அது வந்து இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, ஒரு சில பேர் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி ட்ரைனிங்கே இல்லை, ஏற்கனவே இருந்ததை விட சூப்பராக பேட்டரி பேக்கப் இருக்குதுன்னு சொல்கிற நண்பர்களும் இருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் யூசேஜை பொறுத்து இருக்குது. அண்டு ஏகப்பட்ட ஆப்ஸு ஏகப்பட்டது பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேட்டரி ட்ரைனிங்கில் தான் இருக்கும். பட்டு இதில் 6400 mAh பேட்டரி இருக்குது, 80 வாட் சார்ஜர் இருக்குது. கிட்டத்தட்ட சாலிடாக 50 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன 3 விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒரு சில அப்டேட்டில் ஒரு சிலது ட்ராபேக்காக இருக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு அப்டேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஒரே ஒரு சின்னதாக ஒரு செக்யூரிட்டி அப்டேட் தானே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. பட் அதை கொடுத்துட்டு அவஸ்தைப்படுற நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இல்லை நீங்களே அதை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அதை உணர முடியும். ஸோ எது எப்படி இருந்தாலும் எத்தனை அப்டேட் நம்ம கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த லேகும் இல்லாமல் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் மொபைல். அது காரணம் இதில் இருக்கக்கூடிய Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு.
அண்ட் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15. ஸோ அது ரெண்டும் உங்களுக்கு கம்பைண்ட் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் மொபைல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது ஆண்ட்ராய்டு 14 இருக்கிற மொபைலில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆண்ட்ராய்டு 15 இருக்கிற மொபைலில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை பை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்டு 14 இருக்கிற மொபைல் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ மே 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் சம்மர் சேல் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது வந்து அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தில் அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் ரெண்டு சைட்லேயும் பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட் டீல் கிடைக்குதோ அதை நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ அமேசானில் உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 25,000 கிடைக்கிறதா போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர். ஆல்ரெடி வந்து இப்போ 1,500 வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆஃபருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்பப்போ ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸ் அடிக்கடி போட்டுட்ருப்போம். ஸோ டீட்டெயில்டான 10 to 15K அண்ட் 15K to 20K 25K வரைக்கும் உங்களுக்கு மொபைல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவும் போட்டுட்ருக்கோம். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆஃபரில் என்ன ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு 25,000 அதாவது 2,000 ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் iQOO Neo 10 பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி சேல் பண்ண போகிறதா போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அமேசானில் தான் பை பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB வேரியண்ட்டு தான் வந்து 25,000 போட்டிருக்காங்க. ஸோ 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து உங்களுக்கு அது 25,500 கிடைக்குது. இன்னொரு 500 கம்மியாக கிடைக்கும் மே 1ஆம் தேதி. இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க, கம்மியாக கிடச்சதுன்னா டீல் பிடிச்சிருந்தா பை பண்ணுங்கள். எதனால் 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட்டு நீங்கள் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டு UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரீட் ரைட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். கேம் ப்ளே பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வீடியோ எடிட்டிங், வீடியோ ரெண்டரிங் இதெல்லாம் பண்ணுறீங்க, வீடியோ அப்லோடிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களால் 8GB RAM 256GB வேரியண்ட்டை 29,000 இப்போ ப்ரைஸ் இருக்குது, அதை நீங்கள் 27,000க்கு வாங்கலாம். அதுவே 12/256 இப்போ பார்த்தீங்கன்னா 31,000 ப்ரைஸ் இருக்குது, அதை நீங்கள் 29,000க்கு வாங்கலாம். ஸோ 27,000 அண்டு 29,000 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஒன்று, லான்ச்சிங் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 rupees கூப்பன் ஆஃபரும் கொடுத்தாங்க. பட் அது இப்போ திரும்ப எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ கேமிங்காக நீங்கள் இன்னொரு மொபைல் செகண்ட் சாய்ஸாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா போக்கோ X7 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதில் MediaTek Dimensity 8400 Ultra அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6550 mAh பேட்டரி. இது சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூப்பரான பேட்டரி லைஃப் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 90W சார்ஜரும் டப்பாவிலே கொடுத்துருவாங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 ரன் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி இன்னும் ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணல, ஆஃபர் கொடுக்குறதா போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் இல்லாமலே 25,000க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமல் உங்களால் 8GB RAM 256GB வேரியண்ட்டு, அதான் பேஸ் வேரியண்ட்டு, அதில் UFS 4.0வும் கிடச்சிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு 25,000க்கு இப்போவும் கிடச்சிட்ருக்கு. பட்டு மே 1ஆம் தேதி இதுக்கு திரும்பவும் ஆஃபர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி கார்டு ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா இதை விட கம்மியான டீலில் கிடைக்கும். ஸோ டீல் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிங்க, ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் ஒரே ஒரு குறைபாடு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா செல்ஃபி கேமரா மட்டும்தான் சுமாராக இருக்கும். மற்றபடி கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். கைக்கு அடக்கமாக காம்பாக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஸ்பீக்கர் குவாலிட்டி அண்டு சூப்பரான பில்டு குவாலிட்டி, IP ரேட்டிங் 69லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இது சூப்பரான ஒரு சாய்ஸு. அண்டு மெயின் கேமரா சோனி கேமரா சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் செல்ஃபிக்கு 20MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆப்டிமைசேஷன் சம்டைம்ஸ் நல்லாயிருக்கும், மெனி மோர் டைம்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ செல்ஃபிக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த லேட்டஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் கேமிங் மொபைல், அதுவும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme P3 Ultra. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான், கேமிங்கான ஒரு மொபைல் தான். பட் இதில் UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு சிப்செட் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட AnTuTu ஸ்கோர் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதோடைய ஸ்டார்டிங் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8,128 இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 27,000 ப்ரைஸில் 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8,256 இருக்குது. அதில் 28,000 ப்ரைஸில் உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் போக 25,000 கிடைக்கும். ஸோ நீங்கள் எதனால் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா
கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக எடுக்கிறத 256 ஜிபியாக எடுத்துருங்க. அதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. 2025க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைனாலலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேஸ் வேரியண்ட்டே 12/256 தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கட் பண்ணுறதுக்காக பேஸ் வேரியண்ட்டு 8 ஜிபி RAM 128 ஜிபி வேரியண்ட்டை விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போ வாங்கினீங்கன்னா உங்களால் 8 ஜிபி RAM 256 ஜிபி வேரியண்ட்டு 3000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 25,000க்கு பை பண்ண முடியும். பட் இந்த ரியல்மி P3 அல்ட்ராவை நீங்கள் ஆஃபர் டைம் மே 1 இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ 256 ஜிபி வேரியண்ட்டு 25,000 கிடைக்குது அப்படின்னா இதை விட கம்மியான டீலில் கிடச்சதுன்னா சூப்பரான ஒரு டீல் தான். ஸோ இதுவும் வந்து ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல கேமிங் மொபைல் அண்ட் ஆல்சோ ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஐபி ரேட்டிங்லாம் இருக்குது அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா குவாட் கவுடாக இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. டம்பர் கிளாஸ் ஒட்ட முடியாது. ஸோ குவாட் கவுடு டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த கேமிங் மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 13R ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். வித் டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு 40,000 கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணதுலேருந்து உங்களுக்கு 43,000 பேஸ் வேரியண்ட்டு 12/256 பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 40,000. இது லான்ச் பண்ணதுலேருந்தே இந்த 3,000 உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ திரும்பவும் May 1 பார்த்தீங்கன்னா இதே ஆஃபர் தான் கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏர்பட்ஸும் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது 4,000 ஒர்த்துன்னு போடுறாங்க. அது எவ்வளோவா இருந்தாலும் நமக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க May 1 உங்களுக்கு ஆஃபரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் ஏர்பட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ இதில் பேஸ் வேரியண்ட்டு 12/256 அண்டு அடுத்த வேரியண்ட்டு 16/512. ஸோ நீங்கள் பேஸ் வேரியண்ட்டு 12/256 நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த சிப்செட் யூஸ் பண்ணி ஐக்யூவில் ஒரு மொபைல் இப்போ OnePlus 13R பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு ஜஸ்ட் 40,000ல் கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு IQ Neo 10 Pro ஆர் IQ Neo 10. ஸோ இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி IQ 13 இருக்குது. அதனால் இந்த ரெண்டு மொபைலுமே லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் May month ஒரு மொபைல் கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து மேபி இந்த பர்டிகுலர் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு இன்னொரு சிப்செட் பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 9400 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணி ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு மொபைல் May month வருது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 35,000 செக்மெண்ட்டில் மொபைல் வாங்கலாம்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 40,000ல் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் OnePlus 13R உங்களுக்கு கிடைக்குது. 43,000 ப்ரைஸில் ஒரு 3,000 கார்டு ஆஃபர் போக டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் இப்போவும் சேலில் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டர் சாய்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 35,000ல் மொபைல் தேவைப்படுது. அந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு IQ Neo 10 Pro அவைலபிளில் இருக்கும். பட் அது IQ Neo 10 Pro அப்படிங்கிற பேரில் வருதா இல்லை IQ Neo 10 அப்படிங்கிற பேரில் வருதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு புதிய மொபைல் உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 30,000ல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சைனாவில் வேணுன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆல்ரெடி லான்ச் பண்ண IQ Neo 9 Pro பார்த்தீங்க அப்படின்னா 37,000க்கு லான்ச் பண்ணாங்க. 35,000க்கு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக தான் திரும்பவும் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 35,000ல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஐக்யூவில் பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 8 Elite சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா IQ 13 ஆல்ரெடி சேலில் இருக்குது. அது கிட்டத்தட்ட 50,000 ப்ரைஸில் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 35,000ல் தான் ஒரு மொபைல் தேவைப்படுது. இல்லை அண்டர் 40,000ல் 1 or 2 மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் அண்ட் சி. ஓகே, அடுத்த புதிய மொபைல்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஆல்ரெடி ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ரியல்மி GT 7 Pro. இதுவும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Eliteல் ரன் ஆகிட்டுருக்கு. இது கிட்டத்தட்ட 55,000க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரியல்மியில் GT 7 அப்படிங்கிற ஒரு மொபைல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுவும் May month லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பர்ஃபெக்டான கேமிங் டிவைஸாக இருக்கும். அது இந்தியாவில் வரும்போது மேபி MediaTek Dimensity சிப்செட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்னாப்ட்ராகனில் 8S Gen 4 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்தியாவுக்காக சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. கேமரா அண்டு சிப்செட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்தியாவுக்காக சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை குளோபல் வேரியண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறாங்களான்னு தெரியாது. எப்படி பார்த்தாலும் டெஃபினட்டாக GT 7 ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது May month வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேருந்து 35,000 அந்த செக்மெண்ட் 30 to 40 இந்த பிட்வீன் கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்ததாக போக்கோலேருந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போக்கோவில் X7 Pro தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா போக்கோவில் ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு மொபைல் போக்கோ F6 லான்ச் பண்ணாங்க. அது Snapdragon 8s Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ அதே சிப் செட்டு தான் இப்போ நமக்கு iQOO Neo 10R போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் சூப்பரான சேலில் இருந்திருக்கும். இப்போ 23,000 கிடைக்குது. பட் போக்கோவில் F7 பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மே மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ போக்கோ F7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டு Snapdragon 8s Gen 4 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7550 mAh பேட்டரியோட உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. வித் 90 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, இல்லை அதை விட அதிகமாக கொடுக்குறாங்களான்னு தெரில. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு டாப்பாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இவங்க போக்கோ F6 லான்ச் பண்ணும்போது 30,000 லான்ச் பண்ணி 28,000க்கு சேல் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அதே செக்மெண்ட் 30,000 செக்மெண்ட்லே லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த போக்கோ மட்டும்தான் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். iQOO அண்டு ரியல்மி ரெண்டுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது போக்கோவை விட. ஸோ மே மந்த்து ஒரு 3 மொபைல் புதுசு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் பண்ணுங்கள். பட் வந்து அபவ் 30,000 தான் இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுங்க. ஒரு 30,000 to 35,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. லேட்டஸ்ட் Android 15 ஒரு மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா iQOO Neo 10R பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ இது வந்து நமக்கு 25,000லேருந்து 30,000 செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ அதே 25,000 செக்மெண்ட்டில் iQOO Neo 10Rக்கு காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் P3 Ultra ஒன்று இருக்குது லேட்டஸ்ட் மொபைல். அண்ட் ஆல்சோ இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 Pro இருக்குது. இந்த 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 30,000 செக்மெண்ட்டில் உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு. உங்களுடைய பட்ஜெட் 35,000 அப்படின்னா நீங்கள் வந்து மே மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். புதுசாக 3 மொபைல் வருது. ஸோ ஆஃபரில் நீங்கள் Android 14 மொபைல் வாங்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு காம்பேக்டாக ஒரு MI 14 அப்படிங்கிற மொபைல் 14CV அப்படிங்கிற மொபைல் 33,000க்கு அவைலபிளாக இருக்கும். 24,000 உங்களுக்கு ரியல்மி GT60 பார்த்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 3 அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதே Snapdragon 7+ Gen 3 உங்களுக்கு OnePlus Nord 4 பார்த்தீங்கன்னா அதுவும் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக 25,000க்கு அவைலபிளாக இருக்கும். Snapdragon 8s Gen 3 ரியல்மி GT6 டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போவே உங்களுக்கு 30,000 ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிட்ருக்கு. மேபி இது மே 1ஆம் தேதி இதை விட கம்மியாக கிடச்சதுன்னா சூப்பரான ஒரு டீலு. அதே Snapdragon 8s Gen 3 உங்களுக்கு 23,000 போக்கோ F6 பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ இவ்வளோ தான் கேமிங்க்கான சாய்ஸஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் டீல், எதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.